ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி இரவு 1:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகா மண்டல பாராயண சமாபனம் அப்படிங்கறத கொடுத்திருப்பா. ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இந்த நாள்ல இந்த திருவோண நட்சத்திரம் என்பது முழுமையாக வியாபித்துக் கொண்டிருப்பதால் இந்த நாளிலே பெருமாளை நினைத்து இந்த ஸ்ரவண விரதம் என்பதை மேற்கொள்வார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:35 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:50 சந்திர உதயம் என்பது காலை 8:24 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 8:16 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:53 முதல் காலை 6:35 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:37 முதல் 3:01 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:35 முதல் 7:59 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 9:24 முதல் 10:48 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:48 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் 2:05 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கிருத்திகா மண்டல பாராயண சமாபனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேலே. இந்த கிருத்திகா மண்டல பாராயணம் என்றால் என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதாவது ஆங்காங்கே பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு இந்த மார்கழி மாதம் 18ஆம் தேதி வரை எல்லா இடத்திலையும் நிறைய வேத பாராயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அங்க பார்த்தேன்னா அதுக்கு கிருத்திகா மண்டல வேத பாராயணம் என்ற பெயரிலே பெயர் வைத்து டெய்லி காலைல சாயங்காலம் அந்த மாதிரி அவளுக்கு எப்ப டைம் சௌகரியமா இருக்கோ அந்த நேரத்துல ஒரு சத்சங்கமா எல்லாரும் ஒன்றாக இணைந்து கொண்டு நிறைய வேத பாராயணங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இதனை அவசியம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம பெரியவாள்லாம் சொல்லி இருக்கா. இது பார்த்தோம்னா ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்படியே வழக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிடுச்சு. என்ன பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ்காரர் பீரியட்ல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது இந்த வேத பாராயணத்தெல்லாம் சரியா பண்ண முடியாம அது வழக்கிலிருந்து காணாமல் போன ஒரு விஷயத்தை நம்ம மகாபெரிவா ஆசீர்வாதத்தோடு நம்முடைய மகாபெரிவா இதனை நினைவூட்டி எல்லா இடத்திலையும் செய்யணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டு காலமாக தொடர்ந்து இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இது போன்ற வேத பாராயணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் தான் இந்த உலகத்திலே தொடர்ந்து நல்ல விஷயங்கள், அதாவது மழை பெய்து கொண்டிருக்கிறது, நம்ம எல்லாம் சௌகரியமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த கிருத்திகா மண்டல வேத பாராயணத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது இந்த தட்சிணாயனத்திலே கடைசி மாதமாக மார்கழி மாதம் என்பது வருகிறது. இந்த மார்கழி மாதம் தான் நம்ம பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்போம். அதற்கு முன்னதாக வரக்கூடிய, அதாவது இது தேவர்களை பொறுத்தவரை பிரம்ம முகூர்த்த காலம். தேவர்களை பொறுத்தவரை நமக்கெல்லாம் ஒரு வருஷங்கிறது, அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் அப்படிங்கறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரோம். அதுலயும் இந்த தட்சிணாயன காலம் என்பது ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய காலம் என்பது இரவு பொழுதாக தேவர்களுக்கு இருக்கிறது. அதிலே இந்த பிரம்ம முகூர்த்த காலமாக, அதாவது அதிகாலையில ஒரு 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய பீரியட் தான் இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். அதற்கு முன்னதாக வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்னதாக வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் தான் தேவர்களை துயிலிலிருந்து எழுப்புகின்ற விதமாக ஒரு சுப்பிரபாதம் பாடுற மாதிரி இந்த வேத பாராயணம் என்பது அமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கா.
ஆனால் குறிப்பாக இது எதுக்காகன்னு சொன்னோம்னா, இந்த தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த தட்ப வெப்பநிலை அந்த பருவநிலை மாற்றத்திலே இந்த கார்த்திகை மாசத்துல பார்த்தோம்னா கடுமையான அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். அதுல இந்த மார்கழி மாசம் இந்த 18 தேதி வரையே அந்த மழை பொழிவு என்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதன் மூலமா பார்த்தோம்னா இந்த புழு பூச்சிகள்லாம் நிறைய வெளியில வர்றதுல இருந்து நமக்கு உடம்புல நிறைய இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு வருவோம். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த ஃபீவரிஷா இருக்கு, நிறைய ஃபீவர் சீசன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டைபாய்டு உட்பட நிறைய நோய்கள் பரவுகின்ற காலமாக இருப்பதால் இந்த நோய்களிலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு செய்யப்படுவதுதான் இந்த கிருத்திகா மண்டல வேத பாராயணம் என்பது. இது என்ன சார் கிருத்திகா மண்டல அப்படின்னு பேர் வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து துவங்கி ஒரு மண்டல காலத்திற்கு, அதாவது இந்த 48 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பாராயணத்தை செய்ய வேண்டும் என்பதால் தான் இதற்கு கிருத்திகா மண்டல வேத பாராயணம் என்றே பெயர். இதனை விடாமல் நம்மால் முடிந்தவரை தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு சமாபனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா. வருகின்ற ஆண்டு முதலாவது நாம் அனைவருமே, அதாவது இது ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத விட ஒவ்வொரு தெருக்களிலுமே இந்த வேத பாராயணத்தை அவசியம் செய்ய வேண்டியது. இது நம்முடைய நலனுக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வேத பண்டிதர்கள்லாம் இதுல கொடுக்கிற சம்பாவனை வாங்கிட்டு போவா. இந்த இடத்துல இந்த பாராயணம் செய்யணுங்கிறது தான் முக்கியமே தவிர அவளுக்கு அங்கே சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இன்றி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கின்ற, அதாவது இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், மிருகங்கள் உட்பட தாவரங்கள் உட்பட எல்லோருமே சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு சதுர்வேதங்களையும் பாராயணம் செய்வார்கள். ஆக நாமும் அவர்களுக்கு பக்கபலமாக துணை இருக்க வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.